Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான இன்ஜினியரிங் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு வீக்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க 7ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து அப்ளை பண்ண விருப்பப்பட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஃபோட்டோஸ் வந்து எப்படி வேணும், மார்க் ஷீட் என்ன எப்படி வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தற்போது ஷெடியூல் சரிங்களா, ஷெடியூல் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசியில் டேட்டு முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட்டு இன்னிலேருந்து 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். 7/5/2025. ஸோ இந்த ஷெடியூல் வந்து வெப்சைட்லேயே இருக்குது. டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட் போனீங்கன்னா அதிலே பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நமக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதே போல் லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட். ஒரு சில டாக்குமெண்ட்லாம் நம்ம பின்னாடி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய மார்க் ஷீட்டு, 10th 12th இதெல்லாமே ஃபோட்டோஸ் இதெல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கடுத்து நமக்கான நம்பர்ஸ், ரேண்டம் நம்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து 11ஆம் தேதி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆன்லைனில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/6/2025 இந்த டைமில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கிரீவரன்ஸ் ரெட்ரஸல் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கடுத்து கவுன்சிலிங்க்கான டேட்ஸ் சரிங்களா, 7.5 ரிசர்வேஷனு, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸு இவங்களுக்கான கவுன்சிலிங்கு, அதுக்கடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஐசிடி அதுக்கடுத்து நமக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் டேட் வில் பி அப்டேட்டட் ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் ஏஐசிடி அகடமிக் காலண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டு கவுன்சிலிங் இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதில் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த டேட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்லுமே அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 6ஆம் தேதிக்குள்ளார நம்ம என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். ஸோ அடுத்த வீடியோவில் இதெல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வெப்சைட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலே எல்லா லிங்க்கும் இருக்குது சரிங்களா. உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது தமிழ் அண்ட் இங்கிலீஷு. நீங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் இது எல்லாமே வேணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.